அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி வங்கி கணக்கு வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்படிக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் பெரும்பாலான மக்களிடம் வங்கி கணக்கு உள்ளது. பலர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் கூட வைத்திருப்பார்கள். வங்கி கணக்குகளில் நிறைய வகைகள் உள்ளன. அதில் சேமிப்பு கணக்கு மிகவும் பொதுவானது ஆகும். சம்பளம் பெறுபவர்கள் தங்கள் மாத சம்பளத்தை இத்தகைய சேமிப்பு கணக்கிலேயே பெறுகிறார்கள். சேமிப்பு கணக்கில் உள்ள தொகைக்கு வட்டியும் கிடைக்கிறது. இந்த நிலையில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கான வரம்பு ரூபாய் 10 லட்சம் ஆகும். அதற்கு மேல் பணம் வைத்திருந்தால் அதற்கு கிடைக்கும் வட்டிக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் சேமிப்பு கணக்கில் கிடைக்கும் வட்டி மற்றும் கணக்கில் உள்ள பணத்தின் அளவு குறித்து வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். சேமிப்பு கணக்கு வைப்பு தொகை மூலம் கிடைக்கும் வட்டி உங்கள் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. 2025-2026 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் தொடங்கிவிட்டது. பொதுவாக வரி செலுத்துவோருக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை 31 ஆகும். சில வணிக பிரிவு வரி செலுத்துவோருக்கு இது ஆகஸ்ட் 31 ஆகும். ஜூலை 31ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய தவறினால் அபராதம் செலுத்தி டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தாமதமான வருமான வரி தாக்கல் செய்யலாம். ஒரு நிதியாண்டில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் 10 லட்சத்திற்கு மேல் டெபாசிட் செய்தால் அது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனையாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழலில் 1962ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்தின் பிரிவு 114B இன் கீழ் வங்கி அல்லது பிற நிதி நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒரே நாளில் ரூபாய் 50,000க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் உங்கள் பேன் எண்ணை வழங்க வேண்டும். பேன் எண் இல்லாத பட்சத்தில் படிவம் 60 அல்லது 61 சமர்ப்பிப்பது கட்டாயமாகும். ஒரு நிதியாண்டில் நீங்கள் 10 லட்சத்திற்கு மேல் டெபாசிட் செய்திருந்தால் வருமான வரித்துறையில் இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க அந்த பணத்திற்கான ஆதாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும். வருமான வரித்துறையிடம் இருந்து நோட்டீஸ் வந்தால் நீங்கள் பதற்றம் அடைய தேவையில்லை. முதலில் அந்த நோட்டீஸுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொக்க டெபாசிட் தொடர்பானதாக இருந்தால் பணத்தின் ஆதாரம் மற்றும் வருமானம் குறித்த ஆதாரங்களை நீங்கள் வழங்க வேண்டும். உதாரணமாக சொத்து விற்பனை, வணிக வருமானம், முதலீட்டு வருவாய் அல்லது பரிசு மூலம் கிடைத்த பணத்தை வங்கி கணக்கில் டெபாசிட் செய்திருந்தால் அதற்கான ரசீதுகள், வங்கி அறிக்கைகள் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் நிலையை எளிதாக தெளிவுபடுத்தி சட்ட சிக்கலை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.